எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் ஒரு கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். இது வீடானு கேட்க தெரியாம தான் கேட்க. இது வீடு தானே? என்ன பெரிய மனசு சலிச்சுக்கிட்டியா என்னத்துக்கு? நான் கோவமா இருக்கேன் பாட்டி. அடேங்கப்பா, திடீர்னு உங்களுக்கு என்ன கோவம்? வீடா பாட்டி இது? தெரியாம தான் கேட்க. இது வீடா பாட்டி? அப்படி உனக்கு இந்த வீட்டுல என்ன அநியாயம் நடந்து போச்சு? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தானே பாட்டி? இன்னைக்காவது பிள்ளைல கொஞ்சம் நிம்மதியா தூங்குமே, நாம தொந்தரவு பண்ணாம இருக்கோன்னு யாராச்சும் நினைக்காவலா பாட்டி? யாரு உன்னை தொந்தரவு பண்ணா? யாரு? எங்க அம்மா எங்க அப்பா ஒண்ணா? டேய் தினேஷ், வந்து நில்லு. அவளுக்கு போட்டு கொடுத்துருப்பல அம்மா. டேய், பச்சை பிள்ளை தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கியா? பாட்டி அப்பாவை விட்டுருங்க பாட்டி. சரி, அம்மாவை பிடிங்க பாட்டி. போட்டு கொடுக்க வந்திருக்காளா? போட்டு கொடுத்துட்டா. தமிழே, அத்தை பச்சை பிள்ளை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிய? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை நிம்மதியா தூங்கணுமா? பெரிய மனுஷி. அத்தை நைட் 2 மணி வரைக்கும் தூங்க விடாம பண்ணிருக்காத்த. இவ மட்டும் நைட் 2 மணி வரைக்கும் தொந்தரவு பண்ணலாமா? நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம வேலைய பார்க்க கூடாதா? அது மட்டும் இல்ல அத்தை, அந்த பையல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கானே, அவங்கள படிக்கவே விடல. இப்ப அவ அண்ணன் மாதிரி காலையில எந்திரிச்சு படிக்க உட்கார்ந்துட்டானா, அது இவளுக்கு தொந்தரவா போச்சுடா. அப்படியே அன்பரசி, என்னையும் படிக்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் உனக்கு தொந்தரவாய் போச்சா? பாத்தியா? பெரிய மனுஷி வேற அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காத பாரு. எங்க போறீங்க? விளையாட போறேன். புக் எடுத்து படிக்கலன்னு வச்சுக்க. அப்பா நல்ல அப்பா, நல்ல பிள்ளை. இவிய குடுக்க செல்லம் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுக்கா செல்லமா? போதும். போதாது. காலையிலே என்ன படுத்தாதீங்க. நம்மள கேவலப்படுத்துறதுக்கு உங்க மாவ ஒருத்தியே போதும். ஐயோ ஐயோ, போங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை போய் பாருங்க. போங்க அன்பரசி, நீ தோட்டத்துல விளையாட போ. சரிங்க பாட்டி. அப்புறம் அத்தை இருக்காங்க. அம்மா தானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை சொல்லிட்டேன். என்ன பிடிக்க முடியாது. என்ன பிடி பாப்பா. உங்களை பிடிக்க முடியாது. இப்ப பாருங்க. சின்னதா நில்லுங்க. பாத்தீங்களா பாட்டி? ஆமா 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 அவங்க மட்டும் லாலாமா, நான் லாலா மட்டும் தப்பா. ஆமாமா, தண்டனை கொடுத்தணும். தண்டனை கொடுத்துருமா? ஆமா பாட்டி. ஆமா, உன் கூட ரெண்டு பேரும் அலைவானுல, அவனுங்க. அந்த கதையா பாட்டி கேக்கீங்க? அது ஒரு பெரிய சோக கதை பாட்டி. சோக கதை. இப்ப வருவானே. ஏலே மகனே, எல்லாம் கிசாரி. உங்க அப்பனை மட்டும் நீ ஆட்டி படைக்கல, இந்த ரெண்டு பையலும் சேர்த்தா நீ ஆட்டி படைக்க. வாய் பேச மாட்டேக்கிய, ஆள்கிட்ட சேர மாட்டேக்கியன்னு ஆனா ரெண்டு எட்டு கொண்டு விட்டான். இப்ப அந்த ரெண்டு பையலும் பேசுறதே கிடையாது. ஆமா பாட்டி. ஆமா பாட்டியா, அவனை நீ பேச விட்டா தானே? என்ன திட்டுவீங்களோ? இல்ல ராசாத்தி, போ விளையாட போ. பாட்டி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிக்கணும், படிச்சுட்டு வரேன். சரிங்க பாட்டி. ஐயோ ஐயோ, காலையில இந்த வீட்டுல சிரிக்க ஆரம்பிச்சா படுக்கிற வரைக்கும் சிரிக்க வேண்டியிருக்கு. சிரிச்சு சிரிச்சே வயிறு வலிக்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகத்துல இருக்குதுவ. இனி அடுத்து என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இப்பதான் தமிழ் வீட்டு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. என்ன அக்க போற நடக்க போதோ தெரியலையே. மத்த நாள்ல இந்த வீடு தாங்காது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒரே வீட்டுல கிடக்குவ. என்னென்னலாம் படுத்த போதுவலோ. அதுக்குள்ள இந்த பேப்பரை முடிச்சிருவோம். தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்குறேன். இன்னைக்கு நான் பேப்பரை முடிச்ச மாதிரிதான். இது யாரு? நக்கலி. இல்லடி, ஆளு தினுசா இருக்கியே, அதான் கேட்டேன். இது பண்ணனதுக்கு தான் உங்க மவனுக்கு பொறாம. அத்தாடி நம்ம பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்காளே, இவனது பாத்துக்கிட்டு தொலைச்சிருவானே. ஏற்கனவே நம்ம பொண்டாட்டி ரொம்ப அழகி, இப்ப இன்னும் அழகாயிட்டே போறா. புத்திசாலி வேற அப்படின்னு ஒரே பதட்டம். யாருக்கு? யாருக்கு? உங்க மவனுக்கு தான். சைஸ் பேவலிக்கு தான். ஏன்? ஒண்ணு இல்ல மாமியாரே. காலையிலே தமிழ் மாவா படுத்தின பாட்டுல நான் எந்திரிச்சிட்டேன். பயவுள்ள ஸ்கூலுக்கு போற அன்னைக்கெல்லாம் இழுத்து மூடிட்டு தூங்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா அவ அக்கா போற தாங்காது. லீவு நேரம் யார் எந்திக்க அவ்வளோ இல்லையா, அவன் முத வேலையா எந்திரிச்சிருந்தா. எந்திக்கிற பயவுள்ளையாத அவிய அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணணும். அது அங்க சுகமா இருக்க வச்சுட்டு என்ன வந்து படா படுத்திடுது. எங்க தமிழ் தினசியம் அங்கே பாடு பத்தி தந்துட்டாளா? அவ இப்பதான் அழுத்து போறா. ஞாயிற்றுக்கிழமை அவகிட்ட சொல்லக்கூடாது பாத்துக்கங்க மாமியாரே. அது எப்படி தெரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது பாத்துக்க. பயவுள்ள சுண்டைக்காய் சைஸ்ல வந்துட்டு என்ன அர்த்தம் வருது? மாமியாரே எடுத்து 3 மணி மாமியாரே. மதனப்பா கதை சொல்லுங்கண்ணா. அவி சொல்லி முடிச்சார.
போலான்னு இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டேன். இந்த ட்ரெஸ்ஸ வாக்கிங்னால இந்த ட்ரெஸ் தானே? ஆமா, கட்டாயம் இந்த ட்ரெஸ் தான் போடணும். குட் மாமியார். ஆமாமா. சரி, நீ மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லிப்டிக், கொஞ்சம் ஹேர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மாட்டினேன். சரி. சரி சிவவிலைக்கு என்ன போறாம? அத்தை இம்புட்டு அழகா இருக்காள. இத போட்டுட்டு வாக்கிங் போனா ஏன் போனா? யாராவது பார்த்து சைட் அடிச்சிருவாங்களா? ஐயோ முடியல. இது அவங்கிட்ட நீ சொன்ன. அவகிட்ட சொன்னேன். உன்னை எப்படி வாக்கிங் விடுவான்? சொல்லல மாமியாரே. புருஷனா கொஞ்சமாவே அது என்ன சொல்லுவாங்க? பொறாமையா? பொசிசஸா? ஆமாமாமா. அது இருக்கணும்ல. அது அவளுக்கு கிடையாது. அத வர வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். நீ புத்திசாலிடி. தேங்க் யூ மாமியாரே. என்ன புகழெல்லாம் இருக்கட்டும். சரி. அதான் நான் வாக்கிங் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி கிளம்பு. பயவுல விட மாட்டேங்குதே. ஏன்? நான் அழகாயிட்டே போறேன்ல. ஐயோ முடியலடி. நான் பேப்பரை படிக்கணும். என்ன ராசாத்தி? நான் சினிமால நடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ அதான் நெஞ்ச பிடிச்சிட்டு போறானா? நெஞ்ச பிடிச்சிட்டு போறானா? நான் கூட ஏதோ அழுதுகிட்டு தான் போறான்னு நினைச்சேன். பயவுல அழவே செஞ்சுட்டோ. அப்ப நான் சினிமால நடிச்சே ஆகணும் மாமியாரே. சரிடி, வாய்ப்பு கிடைச்சா நடிச்சுக்க. வாய்ப்பு என்ன வாய்ப்பு? ஏதோ தேடி வந்துகிட்டு இருக்கு. நிஜமா சொல்ற? அக்கஸ் மாமியாரே. நான் பெரிய ஹீரோனி ஆளான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமியாரே. அதான் என் உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கலாம்னு முடிவு பண்ணி வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். சூப்பரு. வாக்கிங் கிளம்பு. வாக்கிங் போறியா? வாக்கிங் தானே போறேன். வேற எங்கேயும் போகலையா? அத்தி, வாக்கிங் போறது அவ்வளவு பெரிய குத்தமா? நான் அழகாயிருவேன்னு உங்களுக்கெல்லாம் பொறாம. நானும் வருவேன். ஓரத்தை அடிப்பேன். ஏன்டி? நானும் வாக்கிங் போறேன். மாமியாரே. ஐயோ அக்க போற தாங்க முடியலையே. தெரியாம ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ வாக்கிங் வரக்கூடாது. நான் வருவேன். உன்னை நான் வரவிட மாட்டேன். நானும் ஸ்லிம்மா போறேன். ஸ்லிம்மாயி, உனக்கு ஏன்டி இவ்ளோ பொறாம? அது ஒண்ணு இல்ல தமிழே. என் எனக்கு நிறைய சினிமா வாய்ப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நீங்க ரொம்ப அழகுதான், பேர் அழகுதான். இருந்தாலும் சரி நிப்பாட்டு. சரி சிப்பாய் உள்ள என் மேல பொறாமப்படுது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க? இருக்கிறதுக்கே இந்த வீடு தாங்க மாட்டேங்குது. இல்ல இது வேறயா? சரி வா வாக்கிங் போலாம். உன் கூட நான் வர மாட்டேன். உன்னை நான் தனியா விட மாட்டேன். நீ எந்த நேரத்துல எந்த அக்க போற பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அடுத்து ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கையே. இந்த வீடு தாங்காது. குடும்பமா பிளான் போடுறிய? நான் வெளியில போனாலே ஏதாவது கேஸோட வருவேன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை. தீர்மானமாவே சொல்லுவோம் மட்டி. நீ வெளியில போயிட்டாலே ஏதாவது ஒரு கேஸோட நான் வரேன். எனக்கு சேவை மனப்பான்மை அதிகம். கொழுப்பு. அது என்னடி தமிழ்னு கூப்பிட வேண்டியதுனே? அது என்ன செம்பகவல்லி? அவதானத்தை எனக்கு செல்ல கொடுத்தே கெடுத்து வைக்க. ரெண்டு பேருமே காலையில ஓட விட்டு அடிச்சு போட பாத்துக்காங்க. ஹேமட்டி, ஞாயிற்றுக்கிழமை உங்க அக்க போற அதிகமாகிட்டே இருக்குது. நீ பாடு பத்தி தான் இருக்காளுங்க. அதான் 5 மணிக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டாளுல. இதுல கொஞ்சம் சொல்லி வை. என்ன சொல்லி வைக்கணும்? நான் என் அழக மெருக்கூட்டதுக்காக வாக்கிங் போறேன்னு சொன்னேன். சரி. அவளும் வருவாளா? எப்படி பாரு? அவ வந்து என்ன பண்ண போறா? நான் கூட தான் வாக்கிங் கிளம்பிட்டு இருக்கேன். Oh my god, நீயும் வரியா? ஏன் நீ போகும்போது நான் வரக்கூடாதோ? நான் தடிச்சுக்கிட்டே போறேனா? மதன் சொன்னாவ கொஞ்சம் ஸ்லிம் ஆயிட்டு வான்னு இருக்காவ. அதான் போறேன். வெக்கமா இருக்கு. மதன் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாவல? சொன்னாவல நான் ரொம்ப அழகாயிட்டே இருக்கேன்னு சொன்னாவல. நீ அழகாட்டேன்னு சொன்னாவ. ஆமா, இன்னும் உடம்ப குறைச்சா இன்னும் அழகா இருப்பேன்னு சொன்னாவ. அதான் வாக்கிங் போறேன். நீங்க ரெண்டு இருக்கு பாரு. அவளை வெறுப்பத்துக்கு நீங்க ரெண்டு பேசுறது. இப்ப மதன் அத்தை பிடிங்கிட்டு வருவா பாரு. சின்னமா தங்கச்சி, ஏமா என்ன? பதறாதீங்க. உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல. ஏதோ என் தங்கச்சி அண்ணன்னு கூப்பிட்ட மாதிரி. ஆமாமா, அண்ணன்னு தான் கூப்பிட்டா. அண்ணே, அண்ணே எனக்கு அநியாயம் நடக்குது. ஐயோ, அநியாயம் நடக்கா? என்னமா அநியாயம்? இதுக்கு அண்ணா உங்க பொண்டாட்டி தான். செம்பகவல்லி தொலைச்சு வந்துருச்சு. அவ பொறாமையில கத்திக்கிட்டு இருக்கா. நோ நே நோ. இல்லையாமே. பாசத்துல எல்லை மீறி போய்கிட்டு இருக்கீங்க. நல்லா சொல்லிவிட்டேன். பொறாம. கரெக்டா சொன்னேன். நீனக்கு என்னாச்சுது? இதுல தப்பிச்சு போயிருங்கனே. செம்பகவல்லி மாதிரில தாவில கிடையாது. ஓடிட்டு அடிப்பா. ஓடிடுங்க. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். தப்பா நேத்து வந்துட்டு நான் தமிழே. என்ன கூப்பிடாம அத்தை பிடிக்கிட்டு வரியா? இல்ல, அவ அழுத மாதிரி இருந்தது. அவ எங்களை பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரட்டுமா? பரவாயில்ல, நில்லுங்க. தப்பிச்சு போயிருங்கனே. கும்முன்னு கும்மிடுவா. வந்தேன் பத்தியா? நீயே சொல்ல மாட்டேன். காப்பாத்தி விட்டுட்டு இருக்கேன் மண்ணே. ஓடுங்க. எப்படி ஓடுறது மட்டும் பாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க. வா சொல்லிட்டு எங்க மாதிரி சொல்லி நான் எங்க போறேன்? இதான் சரியான சந்தர்ப்பம். தினேஷ் மாட்டிக்கிட்டாரு, நாம எஸ்கேப் ஆயிருவோம். அப்பெல்லாம் என்ன வீட்டுல ஓட முடியாது, நில்லுங்க.
ஐயோ, விடுங்கய்யா. கும்முன்னு கும்மிடுவாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து அடி வாங்கினோம்னா ஆளுக்கு பாதியா கிடைக்கும். நான் மட்டும் சிக்கனேன்னு வச்சுக்கோங்க. தமிழே இல்ல ஓடிருங்களே. ஓட வச்சேவிய ஓட. அடுத்து என்ன பாக்குறாளே? நான் வாக்கிங் போறேன். நாங்களும் வருவோம். நோ. எஸ். என்னக்கா வாக்கிங் போலாமா அப்படி? அப்ப குடும்பமா எனக்கு முன்னாடியே பிளான் போட்டுட்டியே. ஆமா, நீ ஞாயிற்றுக்கிழமைனால ஏதாவது அலப்பறை பண்ணுவ, வெளியில போவேன்னு தெரியும். அதான் நானும் நைட்டே பிளான் போட்டோம். அப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. ஆமா, நீ எதுக்கு வாக்கிங் வர? ஆமா, இந்த ட்ரெஸ் நீ எப்ப எடுத்த? நீ எப்ப எடுத்தியோ அப்பவே நாங்களும் எடுத்துட்டோம். எப்படி இருக்கேன்? நல்லாவே இல்லப்பா. என்ன உண்மைதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அது உனக்கு நல்லா இல்ல. சரி, நல்லாவே இல்ல. அது என்ன கலரி? அத்தை, இன்னைக்கு இந்த 4 பேர் அடிபடி போடல என் பேரையே நான் மாத்திடுறேன். எவ்வளவு திமிரு இவளுக்கு. உண்மை சொல்லு. எது உண்மை? ஏக்கா வாங்க நம்ம வாக்கிங் போகலாம். வாங்க மேடம், வாங்க சேர்ந்தே போகலாம். இவ கூட போனா ஏன் இமேஜ் அடிபட்டுருமே. நோ, நான் உங்க கூட வர மாட்டேன். வராம நாங்க விட மாட்டோம். தூக்கம் கட்டிவல. நீ எதுக்கு தூள வந்திருக்க? அழகா இருக்கேனோ? அப்படி சொல்ல முடியாது. அப்ப நான் அழகா இருக்கேன் அப்படிதானே? ஐயோ, படுத்தாளல. யாருக்கு தெரியாம தனியா தான வாக்கிங் போன்னு நினைச்சேன். பயவுல எனக்கு முன்னாடியே பிளான் போட்டு ரெடியா கிளம்பி வந்து நிக்குதுவல. மீனா, நீ பாட்டு 4 பேர் சேர்ந்து போணும். இப்ப அவ்வளவுதானே? ஆமா, சேர்ந்து போறோம். வா போய் தொலைவா. வாங்க. இந்த ஊர் இன்னைக்கு என்ன பாடுபட போதோ யாரு கண்டா. ரோட்ல போறதா சரிதா. வம்பு கம்பு இழுக்காம வீட்டை பக்கம் வாங்க. நீங்க வம்புக்குள்ள இங்க வந்துரும். அன்னைக்கு அவங்க மருமக்க மாதிரி 4 பேர் வம்பு இழுத்துட்டு இருக்காவனே. அந்த அளவுக்கு சொல்ல வந்திருக்காவளா? ஆமாட்டி, போட போட்டு சொல்லி விடுதாவ. எல்லாத்துக்கும் காரணம் மீனாதான். பாரு, அன்னைக்கு வாக்கிங் போகும்போது பைனி குடிச்சவ நீ, வம்பு இழுத்தவள நீதான். நான் பைனி மட்டும் தான் குடிச்சேன். அங்க வம்பு இழுத்தது நீ. அப்போ யாரும் வாக்கிங் போல பைனி குடிக்க தான் போறிய. தாகம் எடுக்கும் இல்லையா? அது உடம்புக்கு நல்லது வேற. அதான் வாக்கிங்க முடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவேன். ஏட்டி கம்மங்குளு வித்துரும். சீக்கிரம் வாங்கட்டி. சோப்பா, உண்மையிலே எனக்கு கண்ணை கட்டுது. நானும் வாக்கிங் வரேன். பாதவத்தி, மாமியார் கூட மட்டும் அழகா போட்டி போடுற. அவளுக்கு என்ன, இப்பவும் ஆள் அழகா தானே இருக்காவ. எக்ஸ்கியூஸ் மீ மாமியாரே. என்ன? நீங்க எதுக்கு வாக்கிங் வரீங்க? நானும் கொஞ்சம் அழகா விளையாண்டு முடிவு பண்ணிட்டேன். வாக்கிங் பண்ண அழகாவன்னு யார் சொன்னா? நீ தான் சொல்லிட்டாளே. நான் தான் சொன்னேனா? அத்தி மாமனாரே, வாங்க வாங்க. அத்தை அவங்க நக்கல் பண்றா. எனக்கு தெரிய மாட்டியா அவ வர மாட்டாவனே. அப்ப எதுக்கு இப்படி பறந்துகிட்டு பாத்தீங்களா? அது மாமனாரேன்னு கூப்பிடுவியா? அந்த பேரை கேட்டாலே ஏதோ ஒரு ஃபீல் வரும். அதுக்காக திரும்பி பார்த்தே மாட்டி. ஐயோ. சரிங்க அத்தை, நம்ம 5 பேருமே போகலாம் வாங்க. இருங்க நானும் வரேன். அத்தை நீங்களும் எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்களே. ஐயோ வேண்டாம், நான் இப்படியே வரேன். நோ அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை மாதிரி போட்டுட்டு வாங்க அத்தை. அழகா இருப்பீங்க. ஆமா அத்தை, எங்களை மாதிரி நைட் ட்ரெஸ் போட்டாங்களே சூப்பரா இருக்கும். மானத்தை வாங்கிறானுங்கட்டி. நான் இப்படியே வரேன், எனக்கு இதான் பிடிக்கும். ஆமாமா, அது அவளுக்கு அதான் பிடிக்கும். பொறாம பிடிச்சவளே. வாக்கிங் போலான்னு எந்திரிச்சு வந்தது ஒரு குத்தமா இல்ல குடும்பமான கேக்க? இதெல்லாம் குடும்பமா? எனக்கு சினிமா வாய்ப்பு வருது, நான் வாக்கிங் போறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன வாய்ப்பு வருதுன்னு நீங்க ஏன் கூட வாக்கிங் வரக்கு நிக்கிய? எங்களுக்கும் வரும். உனக்கு குமார் வாட அடிச்சிடாத. போட்டு குடுக்கறதே நீ தானே இருப்ப. அக்கா இரு, சதி சிரிச்ச நான் போட்டு கொடுக்கறேன். பயவளுக்கு யாருக்குமே தெரியும். பொறாமையில தான் நெஞ்சு பிடிச்சிட்டு அலையுது. ஓ, அதான் ஒரு மார்க்கமா சதி சலிதாவளட்டி. ஆமா, சினிமா வாய்ப்பு வந்திருக்கு, சினிமா நடிக்க போறேன்னு சொன்னேன். நெஞ்சில கை வச்சுட்டு அலையறாவ. அப்படி இல்ல, நீ சொன்னதை செய்வ, செஞ்சு காட்டிடுவ. அந்த பயம்தான் நெஞ்சில கை வச்சுக்கிட்டே அலைதார் பத்துக்க. ஆமா, அது வாய்ப்பு நலஞ்சு வரதான் செய்யுது. போதமட்டி. இது சத்தியமா தான் மட்டி சொல்றேன். அது யாரு சிம்புக்கு ஜோடியா நடிக்க கூப்பிட்டுருக்காவே. சிம்புக்கு ஜோடியா? ஆமா, அது ஏஜி என் ஏஜி ஒண்ணு போல இருக்குதா. அதனால அவளுக்கு ஜோடியா நடிக்க சொல்லிருக்காவே. சிம்புக்கு ஜோடியா? அப்ப தெரியாதா? டி, சிம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. அவ கூட தான் ஹீரோயினா நடிக்க போறேன். டி, டி, அப்ப எனக்கு ஆட்டோகிராஃப்ல வாங்கி கொடுப்பல டி. என் ஆட்டோகிராஃப் சேர்த்து கிடைக்கும். சி, உன் ஆட்டோகிராஃப் எனக்கு வேண்டாம். மீனா குட்டி, எனக்கு சிம்பு ஆட்டோகிராஃப் தான் வேணும். ஏ டி, நீ நிஜமாவே நடிக்க போறியா டி? சொல்ல முடியாது, நடிச்சாலும் நடிச்சிருவா. நம்மட்ட போங்க. சிம்பு தான் என்ன வாக்கிங் வர சொல்லிருக்காரு. சிம்புவா? ஆமா, அவ கூட வாக்கிங் போலான்னு தான் நான் டிப் டாப்பா கிளம்பினேன். நீங்கலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. டி, சத்தியமா சிம்பு வரவளா டி? ஆமா மீனா குட்டி. சரி, நானும் பார்க்க வரேன். சரி, நீங்கலாம் ஒளிஞ்சுதான் பார்க்கணும் சரியா? எல்லாரையும் கோவப்படுவாங்க. நான் உங்களை மட்டும் தான் வாக்கிங் வர சொன்னேன். நீங்க என்ன எல்லாரையும் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு என் மேல கோவப்படுவாங்க. அதனால நான் முன்ன போறேன், நீங்க தான் பின்னாடி வரணும். தீதா சிம்பு பார்க்க போறேன். கொரிய சந்தோஷப்படு. குமாருக்கு தெரிஞ்சா அவளுக்கு நெஞ்சொலி வந்துரும். அத்தி என்ன சந்தோஷப்படுதா? இது எனக்கு சின்ன சிம்புட ரொம்ப பிடிக்கும் டி. அத்தி, எடி நம்ம வீட்ல ஷூட்டிங் வைக்க சொல்லிட்டி. என்ன படம்? வர்ணம் 1000. அதான் அந்த படம் வந்துட்டேன். இது வர்ண ஆயுத தேவதை.
ஒளிஞ்சிட மட்டும் பாப்போம். ஆட்டோகிராஃப் வேணும், என் கூட செல்ஃபி எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அவன் என் பேருமே கோவப்படுவாவ. மெதுவா அத்திவ ரொம்ப உணர்ச்சிசப்படுறா. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சிம்பு கூட நடிக்க போறது கடுகளும் வெளில கசைய கூடாது, தெரியுமில்ல? அப்புறம் பப்ளிக் எல்லாம் கூடிரும், அப்புறம் எல்லாரும் செல்ஃபி எடுப்பாங்க, பத்திரிக்கை வரும், அப்படி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். புரியுதுல்ல? புரியுதுடி. இவ உண்மையா சொல்லுதாளா? சத்தியமா ஒட்டி சொல்லுதா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே வந்து பாருங்க, நான் சிம்பு கூட தான் நடிக்க போறேன். சரி, நடிக்க ஆரம்பிச்சவரை உங்ககிட்ட சஸ்பென்ஸா சொல்லலாம்னு பார்த்தேன்.